நெட்வொர்க் ஷேரிங் சென்டர். அந்த மூவியை ஷேர் பண்ணோம்னா அதை அப்படியே பிக்சர்ஸ் வச்சு அந்த மூவி எடுத்துக்கலாம். நெட்வொர்க் ஷேரிங்னு சொல்றீங்களா? என்எஃப்எஸ். ஆமாங்க. ஓகே, அதான் நம்ம இப்போ லேர்ன் பண்ண போறோம். பட் சிம்பிளா கேக்குறேன், வேற ஏதாவது வழி இருக்கா? இருக்கிற படம் எனக்கு இங்க வரணும்னு நினைக்கிறேன். சோ என்ன பண்ணுவீங்க? ரிமூவல் டிவைஸ் வச்சு வேணா காப்பி பேஸ்ட் பண்ணி மறுபடியும் அதில் கனெக்ட். சரி, ஓகே. ஸோ நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணலாம். சூப்பர். ஒரு வழி காப்பி பேஸ்ட்ன்றது ரொம்ப சிம்பிள். ஆர்டிஎஸ் யூஸ் பண்ணி இங்கே காப்பி பண்ணி இன்னொரு ஆர்டிஎஸ் போட்டு ஆர்டிசி ரிமோட் டெஸ்க்டாப் கனெக்ஷன் எடுத்து காப்பி பண்ணி நம்ம பேஸ்ட் பண்ணலாம். இன்னொன்று நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்னாப்ஷாட் எடுக்கலாமா? இந்த வால்யூமை ஒரு பேக்கப் எடுத்துட்டு ஸ்னாப்ஷாட் வந்துடும். அந்த ஸ்னாப்ஷாட் வச்சு நான் இங்க திருப்பி நான் இந்த வால்யூம் அட்டாச் பண்ணிட்டேன்னா இந்த படம்ன்றது இங்க வந்துடும். ஸோ அப்போ இஃப் ஐ வாண்ட் டு ஷேர் அ மூவி, நிறைய நம்பர் ஆஃப் ஃபேஸ் இருக்கு. ஸோ அப்போ ஒரு வழி நமக்கு ஷேரிங் பண்றது. ஸோ அப்போ நெட்வொர்க் ஷேரிங்ன்றது நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ணலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு நெட்வொர்க் ஷேரிங் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டவங்களுக்கு தெரியும், இல்லைன்னா தெரியாதவங்களுக்கு நான் இன்னைக்கு நான் சொல்லித்தரேன். பட் ஒன்று ஸ்னாப்ஷாட் எடுத்து நீங்க லேர்ன் பண்ண காம்பனன்ட் வச்சு இந்த வால்யூம் அப்படியே ஸ்னாப்ஷாட் எடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இங்க நீங்க அட்டாச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ஒரு ஸ்னாப்ஷாட் பேக்கப் கிரியேட் ஆயிரும். அந்த பேக்கப் வச்சு நான் அட்டாச் பண்ணா அந்த மூவின்றது இன்னைக்கு இங்கேயும் வந்துடும். ஸோ இது ஒரு வழி. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஸோ நான் அந்த மூவியை நான் இங்கேருந்து இங்கே கொண்டு வந்துட்டேன். பட் ஆனால் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்க காம்பனெண்ட்டை நான் ஸ்னாப்ஷாட் பயன்படுத்தினேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் ஸ்னாப்ஷாட்டை பயன்படுத்தியிருக்கேன். இப்போ ஸ்னாப்ஷாட் எவ்வளோ தெரியுதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது எனக்கு இங்கே ஸ்னாப்ஷாட் எடுத்திருக்கேன், அதை வச்சு நான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். லெட் அஸ் சே இப்போ நான் புதுசா இங்கே ரெண்டாவது மூவி நான் ஆட் பண்றேன். ஸோ இப்படி நான் ஆட் பண்ணா எனக்கு இங்கே வருமா வராதா? வராது. சூப்பர், வராது. ஏன்னா இது ஸ்னாப்ஷாட்டோட கான்செப்ட் வராது. சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டாவது எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். ஸோ அப்போ நமக்கு ஸ்னாப்ஷாட்ல நமக்கு ஷேர் ஆகுது அப்படின்ற ஒரு ரெண்டாவது எக்ஸாம்பிள். இப்போ இன்னொரு கேள்வி கேட்குறேன். இது ஒரு காமனான கொஸ்டின் தான். ஸோ இது ஒரு இன்டர்வியூன்னு கூட வச்சுக்கோங்க. இன்டர்வியூ கொஸ்டின். கேன் வி அட்டாச் சிங்கிள் வால்யூம் டு மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ்? எஸ் ஆர் நோ? நோ சார். சூப்பர். ஸோ நீங்க ஒரு வால்யூமை மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ்க்கு உங்களால அட்டாச் பண்ண முடியாது. அப்போ எனக்கு என்ன வேணும்னா, நான் இங்க ஒரு மூவி ஆட் பண்ணா எனக்கு இங்க போகணும், திருப்பி ரெண்டாவது மூவி ஆட் பண்ணாலும் எனக்கு இந்த ஃபைல்ல வரணும். அப்ப எனக்கு நான் இங்க ஒரு படம் ஆட் பண்ணா அதுக்கு எல்லா மெஷின்ஸும் எனக்கு ஷேர் ஆகணும். அப்ப அதுக்காக நமக்கு யூஸ் பண்றது என்ன காம்பனன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நெட்வொர்க் ஃபைல் ஷேரிங் அப்படின்னு ஒரு காம்பனன்ட் இருக்கு, என்எஃப்எஸ். ஸோ அப்படின்னா என்னன்னா நெட்வொர்க் ஃபைல் ஷேரிங். நெட் வழியா நீங்க என்ன பண்ணலாம், நெட்வொர்க் வழியா நெட் கிடையாது, இன்டர்நெட் கிடையாது, மீனிங் ஒரு இன்டர்நெட்டே இல்லைனாலும் வயர் வச்சு கூட நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு நெட்வொர்க்கிங் கான்ஃபிகரேஷன், ஈத்தர்நெட் சொல்லலாம்ல. உங்க கம்ப்யூட்டர் ஈத்தர்நெட் ஒரு வயர் மாட்டிங் பாத்தீங்கன்னா நெட்டுக்கு அந்த கம்ப்யூட்டர் நெட் வருதோ இல்லையோ, ஈத்தர்நெட் வழியா நீங்க என்ன பண்ணலாம்னா ஃபைல்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணலாம் ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு. ஸோ அதான் நெட்வொர்க்கிங். அப்படி என்ன சொல்றாங்கன்னா நெட்வொர்க்கிங் வழியா உங்களால ஷேர் பண்ண முடியும். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ நவ் வாட் ஐம் கோயிங் டு டு இஸ், ஸோ ஐ அம் கோயிங் டு கிரியேட் என்எஃப்எஸ் பேஸ்டு ஒரு இஎஃப்எஸ் நான் கிரியேட் பண்ண போறேன். இஎஃப்எஸ் தான் என்னன்னா எலாஸ்டிக் ஃபைல் சிஸ்டம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ண போறேன், இங்க நான் ஒரு இஎஃப்எஸ் நான் கிரியேட் பண்ண போறேன். இஎஃப்எஸ் கிரியேட் பண்ணிட்டு இங்க நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க என்னோட மூவி சாங்ஸ் எல்லாம் நான் போட போறேன். போட்டுட்டு இந்த இஎஃப்எஸ் நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட எல்லா மிஷின்ஸுக்கும் நான் அட்டாச் பண்ணிடுவேன். அப்ப மீனிங்னா இப்போ ஒரே ஒரு வால்யூம் கிரியேட் பண்ற மாதிரி அர்த்தம். அந்த ஒரு வால்யூமை என்னால மல்டிபிள் EC2 இன்ஸ்டன்சஸோட என்னால அட்டாச் பண்ண முடியும். இதுதாங்களோட நம்மளோட இஎஃப்எஸ். நம்ம இப்படி கனெக்டிவிட்டி பண்றோம் பாத்தீங்களா, இந்த கனெக்டிவிட்டின்றது என்ன ப்ரோட்டோகால்ல ஒர்க் ஆகும்னா என்எஃப்எஸ்ன்ற ப்ரோட்டோகால்ல ஒர்க் ஆகும். ஆக்சுவலா என்எஃப்எஸ்ன்றது ஒரு ப்ரோட்டோகால், நெட்வொர்க் ஃபைல் ஷேரிங். அதுக்கு நமக்கு ஒரு நம்பரும் இருக்கு. எப்படி நீங்க SSHக்கு 22, MySQLக்கு 3306, HTTPக்கு 80 அப்படின்ற ப்ரோட்டோகால் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி என்எஃப்எஸ்ன்றது ஒரு ப்ரோட்டோகால். அதனால தான் நான் இங்க சொல்றேன். இப்ப நம்ம இந்த இஎஃப்எஸ் கூட நம்ம நடுவில் எழுதிக்கலாம். ரைட். ஸோ இது இந்த காம்பனன்ட் பேர் என்னன்னா இஎஃப்எஸ். அவ்வளவுதாங்க. ஸோ இதான் நம்ம இன்னைக்கு எக்ஸாம்பிளாக நம்ம பண்ண போறோம். ஸோ வாட் ஆர் டூஸ், ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு இஎஃப்எஸ் கிரியேட் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தாங்க. என்ன பண்ணலாம், லெட் அஸ் கிரியேட் அ நியூ ஃபைல் சிஸ்டம். ஸோ என்ன பண்றேன், புதுசா ஒரு ஃபைல் சிஸ்டம் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம புதுசா ஒரு ஃபைல் சிஸ்டம் அட்டாச் பண்ண போறோம். இந்த ஃபைல் சிஸ்டம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு செக்யூரிட்டி குரூப் மட்டும் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ நமக்கு செக்யூரிட்டி குரூப்ன்றது வேணும். அப்ப என்ன பண்ணிக்கிறேன், என்னோட சர்வீசஸ்ல போயிட்டு EC2ல நான் செக்யூரிட்டி குரூப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் டைரக்டா ஓப்பன் பண்ணிட்டேன்னா ஓகே. அண்ட் நம்ம இஎஃப்எஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம்.
right? So now what I'm going to do is I'm going to create a new security group. So நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க நான் செக்யூரிட்டி குரூப் நான் இங்க கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த செக்யூரிட்டி குரூப்ல நான் என்ன பண்றேன், புதுசா ஒரு செக்யூரிட்டி குரூப் நான் ஆட் பண்றேன். ஸோ என்ன செக்யூரிட்டி குரூப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாமா, இல்லைன்னா நம்ம EFS நம்ம கிரியேட் பண்ணுவோம். இந்த செக்யூரிட்டி குரூப் எப்படி நம்ம வரும், அது ஒரு முக்கியமான ஸ்டெப் இருக்கு. ஐ வில் ஷோ யூ தட். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, சார் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கிரியேட் நியூ ஃபைல் சிஸ்டம். நீங்க ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி குரூப் வந்துட்டு அட்டாச் பண்ணாலும் சரி, லேட்டரா நீங்க அட்டாச் பண்ணாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். ஸோ ஃபர்ஸ்ட் வாட் ஐ வில் டு இஸ், நான் இப்போ ஃபர்ஸ்ட் இங்க ஒரு பேர் வச்சுக்கிறேன். என்ன பேர்னா, நம்மளுக்கு இங்க நேம்ல இங்க நம்ம MyEFS கொடுப்போம். எனக்கு நம்ம கஸ்டமைஸ் கொடுத்தா பெருசா வரும். இங்க நம்ம என்ன பண்றேன், ஸோ MyEFS அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க ஒரு நேம் வச்சுக்கிறேன். நம்மளுக்கு ஒன் ஜோனா வேணுமா இல்ல ரீஜனா வேணுமா அப்படின்னு கேக்குது. சரி, என்னன்னா நீங்க மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோன்ல வைக்க போறீங்களா இல்ல ஒரே ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ல வைக்க போறீங்களா? நான் மல்டிபிள் அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். பேக்கப் வேணுமா, பேக்கப் வேண்டாம். லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட். அந்த லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னா, நீங்க S3ல படிச்சிருப்பீங்க லைஃப் சைக்கிள் மேனேஜ்மெண்ட்னு. மீனிங், இப்போ நான் 30 நாளுக்கு பழசா இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம்னா, நான் ஒன் ஜோனுக்கு இல்ல ரெடியூஸ்டு ரிடன்டன்சி அப்படின்ற ஸ்டோரேஜ் கிளாஸுக்கு நான் மூவ் பண்ணணும். இது S3ல நீங்க படிச்சிருப்பீங்க. S3 முடிக்கலன்னா உங்களுக்கு எடுப்பாங்க. ஸோ அங்க உங்களுக்கு ஸ்டோரேஜ் கிளாஸஸ்ன்னு சொல்லிட்டு 7 ஸ்டோரேஜ் கிளாஸஸ் இருக்கும். நீங்க இப்ப ஸ்டாண்டர்ட்ல இருந்து என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க வேற ஏதாவது ஸ்டோரேஜ் கிளாஸுக்கு மூவ் பண்ணிக்குவீங்க. அப்படி மூவ் பண்றதுனால உங்களுக்கு சீப்பர் பிரைஸ். அதே காம்பனன்ட் தாங்க இங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம டிஃபால்ட்டா நம்ம ஸ்டோர் பண்ற ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட். அப்ப நான் என்ன பண்ணேன்னா, ஸ்டாண்டர்ட்ல இருந்து இன்ஃப்ரீக்வென்ட் ஆக்சஸ்க்கு நான் மூவ் பண்றதுக்காக நீங்க இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ 30 டேஸா 60 டேஸா அப்படின்னு சொல்லிட்டு 30 டேஸ் நான் கொடுத்தோம்னா டிஃபால்ட்டா எனக்கு என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா எனக்கு 30 டேஸ்க்கு மேல எல்லா ஃபைல்ஸும் இன்ஃப்ரீக்வென்ட் ஆக்சஸ்க்கு மூவ் ஆன் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் இங்க பர்ஃபார்மன்ஸ் மோட் கேக்குது. ஜென்ரல் பர்பஸ் யூஸ் பண்ண போறீங்களா இல்ல நீங்க ஒரு ப்ரொடக்ஷன் மெஷினுக்காக யூஸ் பண்ண போறீங்களா? அப்ப ஸ்பீடு ஹையா இருக்கணுமா? ஸ்பீடு ஹை எல்லாம் வேணாங்க, நான் ஜென்ரல் பர்பஸ் தான் அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். அண்ட் த்ரூ புட்ன்றது என்னன்னா, நீங்க டிபெண்டிங் ஆன் த ஃபைல் சைஸ் எனக்கு ஸ்பீடு நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன் அப்படின்னு இருக்கு. இங்க ப்ரொவிஷன் கொடுத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு. ஸோ ஃபிக்ஸ்னா என்னன்னா, எனக்கு எப்பவுமே 500 MB/s போகணும் அப்படின்ற மீனிங். அப்ப பாருங்க, இதுவே நம்மளுக்கு $3,300 வரைக்கும் போகுமா. பஸ்டிங்னு கொடுத்தீங்கன்னா அதுவே டிபெண்டிங் ஆன் த ஃபைல் சைஸ் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும் டிக்ரீஸ் பண்ணும். இது வந்து ஃபிக்ஸ்டு ஸ்பீடு. ஸ்பீடு என்னன்னா எவ்வளவு ஃபாஸ்டா நம்ம கனெக்ட் பண்ண போறோம்ன்ற ஃபிக்ஸ்டு ஸ்பீடு. பஸ்டிங்னா நம்மளுக்கு இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ்ன்றது ஆகும். நான் இங்க பஸ்டிங் நான் செட் பண்ணிக்கிறேன். என்கிரிப்ஷன் நான் ஆஃப் பண்ணிடுறேன். டன். நீங்க ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ணும்போது லேர்ன் மோர்லாம் கொடுத்து நீங்களாம் படிப்பீங்க. இஷ்டத்துக்கு இப்ப நம்ம இந்த மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு கிரியேட் பண்ண மாட்டோம். ஏன்னா அப்போ நீங்க ரியலாவே பில் பே பண்ணுவீங்க. கம்பெனி உங்களை ஹையர் பண்றதே மெயினான சொல்யூஷன் எதுக்காகனா, பில்லிங்கை ரெடியூஸ் பண்றதுக்காக மட்டும்தான். அப்ப நீங்க எப்படி பில்லை நீங்க ரெடியூஸ் பண்றீங்களோ அதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு கம்பெனின்றத உங்களை ஹையர் பண்றான். இப்போ மெயினா நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றீங்களோ இல்லையோ, அவனுக்கு பில்லிங்கை நீங்க கம்மியா வரைச்சா போதும். கரெக்டுங்களா? அப்ப நம்ம இங்க கரெக்டா நம்ம ரெக்வயர்மெண்ட்டுக்கு தேவை மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கீங்கன்னா, நீங்க செலக்ட் பண்ணிக்கீங்க. லோன் மோர்னு கொடுத்தீங்கன்னா அவன் பெருசா டீடைல்டு பேஜ்ல எப்படி நீங்க பில்லிங்கை கால்குலேட் பண்றது, பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பேஜ்ல வரும். இதுல நீங்க இந்த நமக்கு இங்க ஃபார்முலாலாம் இருக்கும். அந்த ஃபார்முலாலாம் நீங்க போட்டு உங்களோட சைஸ் எவ்வளவு, உங்க கம்ப்யூட்டர் எவ்வளவு அப்படின்றத நீங்க கால்குலேட் பண்ணி தான் நீங்க அதை சூஸ் பண்ணுவீங்க. ரைட்? ஸோ இதுதான் நீங்க உட்காந்து படிக்கிறதா உங்களோட வேலையே இன் AWS. ஸோ மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் அண்டர்டேக் பண்ணும்போது இதெல்லாம் நீங்க சஜஸ்ட் பண்றதுக்காக தான் ஹையரே பண்ணியிருக்கான். ரைட்? ஸோ நம்ம இதெல்லாமே டிஃபால்ட்டா நம்ம விட்டுடலாம். ஸோ ரிமைனிங் எவ்ரிதிங் ஆஸ் இட் இஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் நெக்ஸ்ட் இது நெட்வொர்க் அப்படின்னு கேக்குது. இப்ப நெட்வொர்க்கிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம என்ன செக்யூரிட்டி குரூப் நம்ம கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னு இங்க வருதுங்க. இப்ப நீங்க இப்ப ஆல்ரெடி ஒரு செக்யூரிட்டி குரூப் வச்சிருக்கீங்கன்னா நீங்க இங்க அட்டாச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, புதுசா ஒரு செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்றீங்கனாலும் இங்க அட்டாச் பண்ணலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட ஆல்ரெடி ஒரு செக்யூரிட்டி குரூப் இருக்கு. என்ன செக்யூரிட்டி குரூப் இருக்குன்னா, ஆல் TCP அப்படின்ற ஒரு பேர்ல நான் செக்யூரிட்டி குரூப் வச்சிருக்கேன். நீங்க நான் அப்படி அட்டாச் பண்ணாலும் சரி, இல்ல நான் இப்ப செக்யூரிட்டி குரூப்பே என்கிட்ட எதுவுமே கிடையாது, நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை நான் அப்புறம் வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன்னாலும் சரி. இப்ப நம்ம டிஃபால்ட்டா இப்படி இருக்கும். இந்த பேஜை டிஃபால்ட்டா அப்படியே விட்டுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம போய்ப்போம். 3வது ஸ்டெப்ல ஃபைல் சிஸ்டம் பாலிசின்னு இருக்கோங்க. ஸோ ஃபைல் சிஸ்டம் பாலிசினா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளுக்கு இங்க யாரெல்லாம் கனெக்ட் பண்ணலாம், ரீட் ஒன்லி மோட்ல யாருக்காவது கொடுக்கணுமா, அனானிமஸ் ஆக்சஸ் எல்லாம் கொடுக்க மாதிரி அந்த மாதிரிலாம் நமக்கு இங்க வேணும்னா நீங்க செட் பண்ணிக்கலாம். நீங்க இது ஏதாவது கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க சில ஜேசான் கூட ரைட் பண்ணும். நம்ம அது எதுவுமே வேணும்னா அது எல்லாமே எடுத்துரும். ஸோ நம்ம இந்த மாதிரி இப்ப இந்த பாலிசி நம்ம அட்டாச் பண்ண போறது இல்ல. சிம்பிளி நெக்ஸ்ட் இங்க என்ன பண்ணிக்கிறேன், கிரியேட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட EFS நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹார்ட்லி ஒரு 30 செகண்ட்ஸ் எனக்கு என்ன இருக்கும்னா அது ஃபைல் சிஸ்டம்ன்றது கிரியேட் ஆயிரும். ஆனா நம்மளுக்கு இதுல இன்னும் நம்ம செக்யூரிட்டி குரூப் நம்ம கொடுக்கவே இல்லை.
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இப்போ செக்யூரிட்டி குரூப் நான் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் என்ன பண்றேன், புதுசா நான் 2 இன்ஸ்டன்ஸ் நான் லான்ச் பண்றேன். லான்ச் இன்ஸ்டன்சஸ் அப்படின்னு போயிட்டு நம்ம 2 இன்ஸ்டன்ஸ் நம்ம லான்ச் பண்ணலாம். லான்ச் இன்ஸ்டன்சஸ். ஸோ என்ன 2 இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லெட் அஸ் சே Amazon Linux. ஏன்னா ஃபைல் சிஸ்டம்னாலே லினக்ஸ் பேஸ்டு தான். நான் Amazon Linux நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது ஸ்டெப் 1 GB ரேம், அதான் ஃப்ரீ டயர். இங்க நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் நான் 2 நான் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் 8 GB அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் டேக்ல நம்ம என்ன பண்ணலாம், நேம் EFS அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்குவோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கான்ஃபிகர் செக்யூரிட்டி குரூப். இப்போ நம்ம புதுசா ஒரு செக்யூரிட்டி குரூப் நான் கிரியேட் பண்ண போறேன். என்ன பேர்ல, எனக்கு மை EFS செக்யூரிட்டி குரூப். ஸோ மை EFS SG அப்படின்னு நம்ம பேர் வச்சுக்கிறேன். அண்ட் நம்ம இங்க SSH 22 அதே மாதிரி இங்க நம்ம புதுசா ஒரு செக்யூரிட்டி குரூப் ஓப்பன்ல இருக்கணும், which is called as NFS நெட்வொர்க் ஃபைல் ஷேரிங் 2049. இந்த பாயிண்ட் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த போர்ட் நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ NFSன்ற போர்ட் நம்பர் எனேபிள்ல இருக்கணும். இதுதான் மட்டும்தான் உங்க EC2 இன்ஸ்டன்ஸும் உங்களோட EFSும் கனெக்ட் ஆகும். ஸோ மேக் ஷூர் யூ ஆர் டூயிங் திஸ். ஸோ இப்போ நெட்வொர்க் ஃபைல் ஷேரிங் இதுதான் என்னோட ப்ரோட்டோகால். இந்த ப்ரோட்டோகால்ல எனக்கு இந்த போர்ட் நம்பர் ஓப்பன்ல இருக்கணும். நான் இங்கே எனி நெட்வொர்க் அப்படின்றத நான் கொடுத்துறேன். 0000 அப்படின்னு சொல்லிட்டு ஐம் செட்டிங் எனி நெட்வொர்க் கொடுத்துட்டு ரிவ்யூ அண்ட் லான்ச் நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட லேப்டாப் கீன்றதை நான் செலக்ட் பண்ணிட்டு ஐ அக்னாலேஜ் அண்ட் லான்ச் இன்ஸ்டன்சஸ். அவ்வளவுதாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சக்சஸ்ஃபுல்லா இப்ப 2 இன்ஸ்டன்ஸ் நான் லான்ச் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம செக்யூரிட்டி குரூப் புதுசா கிரியேட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அதே செக்யூரிட்டி குரூப்பை நீங்க அங்க EFSலயும் போய் ஆட் பண்ணணும். அதை மேக் ஷூர் யூ ஆர் டூயிங் தட். இப்போ நான் இங்க போயிட்டு ஃபர்ஸ்டே அதனால தான் செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணிடலாம்னு இருந்தேன். பட் எதுக்கும் ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த செக்யூரிட்டி குரூப் ஏன் கிரியேட் பண்றீங்க டவுட் வரக்கூடாதுன்னா சரி ஓகே பொறுமையா பண்ணி காமிச்சிக்கலாம் அப்படின்னு நான் என்ன பண்ணிக்கிறேன். இப்போ மை EFS நான் செலக்ட் பண்ணிட்டு நெட்வொர்க்கிங் அப்படின்னு நான் போறேன். ஸோ நெட்வொர்க்கிங் போன உடனே நமக்கு இங்க செக்யூரிட்டி குரூப் டிஃபால்ட்டா இருக்கு பாத்தீங்களா, அதை போய் நீங்க மாத்தணும். இங்க சூஸ் செக்யூரிட்டி குரூப். என்ன செக்யூரிட்டி குரூப் நான் கிரியேட் பண்ண பாத்தீங்களா, மை EFSன்ற பேர்ல எங்க இருக்கு, இங்க மை EFS செக்யூரிட்டி குரூப் இருக்கா, நம்ம இப்ப கிரியேட் பண்ணது. இதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ SG020 இங்க நீங்க 020 அப்படின்னு கொடுத்தாலே மை EFS வந்துடும். இங்க 020 அந்த ஐடி, ஸோ SG020 இருக்கு பாத்தீங்களா, அதை கொடுத்து செலக்ட் பண்ணாலே இப்ப பாருங்க நம்மளோட செக்யூரிட்டி குரூப் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். ஏன்னா NFSன்ற போர்ட் நம்பர் ஓப்பன்ல இருக்கணும், அப்பதான் நீங்க கனெக்ட் பண்ண முடியும். இப்போ எனக்கு நான் அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணோம்னா நமக்கு சக்சஸ் டன். இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா சக்சஸ்ஃபுல்லா நம்ம ஃபைல் சிஸ்டம் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு 2 இன்ஸ்டன்ஸ் ஓடிட்டு இருக்கு. அந்த 2 இன்ஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம்னா 2 குட்டியில நம்ம என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மெஷின் நான் எடுத்துக்கிறேன். ஐ வில் காப்பி த பப்ளிக் IP அட்ரஸ், கோ டு அவர் மெஷின்ஸ், டவுன்லோட்ஸ்ல I have something called as putty. Host paste the IP address, SSH, auth, browse. என்னோட லேப்டாப் கீ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் எஸ் லாகின் as EC2-user sudo switch user -root. இது நான் கலரை பிளாக் கலர்லயே இருக்கட்டும். அப்பியரன்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சேஞ்ச் 14 போல்டு ஓகேன்னு அப்ளை. இன்னொரு மெஷின் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒயிட் கலர்ல வச்சுக்கலாம். இதுல லெஃப்ட் போ. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட மெஷினுக்கு போவோம். இங்க நம்ம இதை காப்பி பண்ணிக்கலாம். காப்பி த பப்ளிக் IP அட்ரஸ். திருப்பி போயிட்டு இன்னொரு மெஷின்ல பேஸ்ட் த நியூ IP அட்ரஸ், SSH, auth, browse. என்னோட லேப்டாப் கீ நான் செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் ஓகே எஸ் லாகின் as EC2-user. இதுல என்ன பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக், சேஞ்ச் செட்டிங்ஸ். இதை நான் கலர் ஒயிட் கலர்ல மாத்திக்கிறேன். அப்பியரன்ஸ்ல 14 அண்ட் போல்ட் ஓகேன்னு அப்ளை. இதே மாதிரி நீங்க n நம்பர் ஆஃப் மெஷின்ஸ் எவ்வளவு வேணா நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்களோட EFSல. ஓகே டன். ஸோ இப்போ எனக்கு 2 மெஷின் இருக்கு. நீங்க பிரைவேட் IP அட்ரஸ்ல பார்த்தாலே தெரியும், இது 10, இது 195, ரெண்டுமே தனித்தனி மெஷின்ஸ். நான் இங்க என்ன பண்றேன், ஸோ இப்போ நம்மளோட மெஷின்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா EFSக்கு போங்க. சிம்பிளி அட்டாச்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இதுல மவுண்ட் வியா IP அட்ரஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்மளோட இது. இப்போ அவைலபிலிட்டி ஜோன்ன்றது 1A இருக்கு.
ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எதோட கனெக்ட் பண்றோம் அப்படின்றத நீங்க உங்க இன்ஸ்டன்ஸும் எதுல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றத பாத்துக்கோங்க. இப்போ நம்ம 1B அப்படின்றதுல இருக்கும். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, நான் இப்போ என்னோட அவைலபிலிட்டிஸ் என்னோட இன்ஸ்டன்சஸ்ன்றது 1Bல ரன் ஆயிட்டு இருக்கு. ரெண்டுமே 1Bல தான் ரன் ஆயிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட EFS நான் 1Bல இருக்கிறத நான் மவுண்ட் பண்ணிக்கிறேன். நீங்க டிஃப்ரெண்டா கூட நீங்க மவுண்ட் பண்ணிக்கலாம், நோ வரிஸ். இப்போ நம்ம அட்டாச்னு கொடுத்தோன்னே என்ன நம்ம கிட்ட இப்போ எத்தனை இருக்கு, நம்ம EFSன்றது 3 இடத்துல வச்சிருக்கோம். எல்லாமே ஒரே EFS தாங்க. மீனிங் நம்மளுக்கு அது 3 டிஃப்ரெண்ட் பேக்கப் வச்சிருக்கு. ஏதாவது ஒன்னு டவுன் ஆனாலும் நம்மளுக்கு மின்னி 2 ஓடிட்டு இருக்கும். ஏன்னா நம்ம அப்படிதான் நம்ம செட் பண்ணி நம்ம வாங்கியிருக்கோம், ரைட்? ஸோ அதுக்காக செலக்ட் யுவர் NFS கிளையண்ட், இல்ல நீங்க வேற ஏதாவது கூட நீங்க 1A கூட நீங்க எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது. செலக்ட் யுவர் இந்த மவுண்ட் வியா IP அட்ரஸ் என்ன பண்ணுங்க, நம்ம இதை காப்பி பண்ணிக்கோம். ஸோ லெட்ஸ் கோ டு அவர் மெஷின். ஸோ ஒயிட் கலர் அண்ட் இது ரெண்டுக்குமே போய்க்கிறேன். என்ன பண்றேன், இங்க புதுசா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன், MKDIR டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபோல்டர். இப்போ காப்பி பண்ணிங்க பாத்தீங்களா, அதை பேஸ்ட் பண்ணுங்க. இங்க கடைசியா இங்க EFS இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பதிலா டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிருங்க. என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மவுண்ட் ஆயிரும். டன். இப்போ எனக்கு மவுண்ட் ஆயிருச்சு. அப்ப மீனிங் மவுண்ட் ஆச்சா இல்லைன்னா எப்படி செக் பண்றது, df-h அப்படின்னு இருக்குங்க. இது என்னன்னா லினக்ஸ் ஃபைல் சிஸ்டம் பாக்குறதுக்கான கமாண்ட். இப்ப கொடுத்தனா நீங்களே பாருங்க, உங்களோட வால்யூம்ன்றது இங்க இருக்கு, XVDA 8 GB ஒரு வால்யூம். நெக்ஸ்ட் இங்க IP அட்ரஸ் சொல்லிட்டு வந்திருக்கு பாத்தீங்களா. அப்படின்னா மீனிங் என்னன்னா, நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸோட நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ இங்க நான் இப்போ இந்த ஒயிட் கலர் மிஷின்ல df-h கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்க அந்த IP அட்ரஸ் எல்லாம் இருக்காது, வெறும் உங்களோட 8 GB வால்யூம் மட்டும் தான் இருக்கு. நம்ம இதுல கனெக்டே பண்ணல. நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட திருப்பி நான் ஒரு MKDIR இங்க சும்மா நியூ அப்படின்னு ஒரு ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் திருப்பி அதே கமாண்ட், சாரி, இங்க போயிட்டு காப்பி த IP அட்ரஸ், இங்க போயிட்டு பேஸ்ட், EFSக்கு பதிலா நியூன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் என்ன பண்ணிருக்கேன்னா இங்க நியூன்ற ஃபோல்டர் தான் நான் இங்க செட் பண்ணிருக்கேன். இப்போ நம்ம இங்க டெஸ்ட்ன்ற ஃபோல்டரும் இங்க நம்ம df-h கொடுத்தனா இங்க நியூன்ற ஃபோல்டர் நான் என்ன பண்ணிருக்கேன், நான் ரூட் யூசரே ஆகலையா, ஓகே ஃபைன், நோ வரிஸ். ஸோ இப்போ நான் EC2 யூசர்ல ஹோம் EC2 யூசர் நியூன்றதை நான் செட் பண்ணிருக்கேன். ஓகே நோ, இப்போ ரெண்டுத்துமே நம்ம என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்க CD டெஸ்ட் நான் உள்ள போயிடுறேன், இங்க நான் CD நியூன்றதை நான் உள்ள போயிடுறேன். இந்த ரெண்டு மெஷின்ல உள்ள வந்துட்டேன். இப்போ நான் இங்க LS -LRT கொடுத்தா எதுவுமே இருக்காது, இங்கேயும் நான் LS-LRT கொடுத்தா எதுவுமே இருக்காது. ஆனா ரெண்டுத்துலயுமே ஒண்ணுமே இல்லை. இப்போ இந்த நான் பிளாக் கலர் மெஷின்ல நான் என்ன பண்றேன், டச் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். LS-LRT கொடுத்தா ஹாய்ன்ற ஃபைல் உள்ள இருக்கு. இப்போ இதே நான் இங்க வந்து திருப்பி நான் கமாண்டை கொடுத்தால் எனக்கு ஹாய் என்ற ஃபோல்டர் உள்ள இருக்கு. அவ்வளவுதாங்க. நான் இங்க ஏதாவது கிரியேட் பண்ணா இங்க எஃபெக்ட் ஆகும், இங்க ஏதாவது கிரியேட் பண்ணா இங்க எஃபெக்ட் ஆகும். நம்ம ஆக்சுவலா நம்ம எதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த EFSன்ற ஒரு வால்யூமை கிரியேட் பண்ணி இதுல தான் நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லா மிஷினுக்கும் என்ன பண்ணுதுன்னா ஒரு காப்பி தான் கொடுக்குது. அப்ப திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் EFS. ஸோ EFSன்றது என்னன்னா, நமக்கு NFS அப்படின்ற நெட்வொர்க் ஃபைல் ஷேரிங் ப்ரோட்டோகால் மூலியமாக நமக்கு லினக்ஸ் பேஸ்ட் உபுண்டு, அமேசான் லினக்ஸ், ரெட் ஹேட் என்ன வேணா எடுத்துக்கலாம். எல்லாமே நம்மளுக்கு லினக்ஸ் சிஸ்டம்ன்றது ஃபைல் சிஸ்டம் சேம் தான், ரைட்? அப்ப என்ன லினக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயும் நம்மளால இந்த வால்யூம் அட்டாச் பண்ண முடியும். அப்ப நம்ம மல்டிபிள் டேட்டா மல்டிபிள் வால்யூம்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு பதிலா ஒரே EFSல நீங்க போட்டு நீங்க மல்டிபிள் இன்ஸ்டன்ஸோட நீங்க ஃபைல் ஷேரிங் பண்ணிக்கலாம், ரைட்? இப்ப நம்ம ஏதாவது ரிசோர்சஸ் நம்ம ஷேர் பண்ணணும்னா ஒரு இன்ஸ்டன்ஸையும் புது வால்யூம்ல எதுக்கு நம்ம தேவையில்லாம டூப்ளிகேட் டேட்டா, அப்ப நான் இங்க நான் ஏதாவது மாத்தினா எல்லாத்துலயும் மாறிடும்ல, அப்படி நமக்கு என்னன்னா செட் பண்ணுவாங்க. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் EFS. EFSோட அட்வான்டேஜஸ் ஆர் வெரி வாஸ்ட். ஏன்னா நம்ம ஒரே காமனா ஒரு ஸ்டோரேஜ்ல நம்ம டேட்டாலாம் வச்சுக்கிறோம். இப்போ நான் எக்ஸாம்பிள், என்கிட்ட 100 இன்ஸ்டன்சஸ் இருக்கு. இப்போ நான் எல்லா இன்ஸ்டன்ஸ்லயும் லெட்ஸ் சே ஐ வாண்ட் டு அப்லோட் index.htmlன்ற ஃபைல்ல ஒரு HTML ஃபைலை நான் மாத்துறேன். அப்ப எல்லாத்துமே நான் EFS யூஸ் பண்ணியிருந்தேன்னா இங்க நான் ஒரு ஸ்மால் சேஞ்ச் பண்ணா போதும், எல்லா மெஷின்லயும் எனக்கு சேஞ்ச் ஆயிரும். இந்த ஆப்ரேஷன் பாசிபிள், பட் டிபெண்டிங் ஆன் த கம்பெனி, டிபெண்டிங் ஆன் த டூல்ஸ் யூஸ் பண்ணணுமா வேணாமான்றது அது கம்பெனியோட முடியும். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் நம்ம ஃபைல் ஷேர் பண்றதுக்கு. மோஸ்ட்லி ஃபைல் ஷேரிங் என்ன பண்ணுவாங்கன்னா ரெபாசிட்டரிஸை ஃபைல் ஷேர் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆர்டிஃபேக்ட் ரெபாசிட்டரிஸ் அப்படின்னா நமக்கு ஒரு முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள், நம்ம ஜாவா இன்ஸ்டாலேஷன் பண்ணு வச்சுக்கோங்களேன், அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே EFSல இருக்கும். அப்ப யார் வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நம்மளோட கண்டெய்னர்ஸ் அதெல்லாம் நீங்க அட்வான்ஸா போகும்போது படிப்பீங்க. ஸோ நெக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிஃபேக்ட் ரெபாசிட்டரினா என்ன அப்படின்றத நீங்க லேர்ன் பண்ணுவீங்க. அதே மாதிரி EFS நமக்கு ஒரு ஆர்டிஃபேக்ட் ரெபாசிட்டரி தான். ஜஸ்ட் ஒரு காமனா எல்லாரும் ஷேர் பண்ணி ஒரு ஃபைல்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுக்காக EFS.
இப்போ இன்னைக்கு கிளாஸ் நம்ம லாம்டா அண்ட் இஎஃப்எஸ் அப்படின்னு 2 டாபிக் பார்த்திருக்கோம். இந்த 2 டாபிக்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா you can do ask me guys or else we are done for the day. இப்போ இந்த NFS வந்து ரீஜன் நடுமத்துல பண்ண முடியுமா, இல்ல ஒன்லி நம்மளுடைய அவைலபிலிட்டி சோர்ஸ்ல தான் பண்ண முடியுமா? ஷேரிங் கிராஸ் ரீஜன் பண்ணலாமான்னு கேக்குறீங்களா? ஆமா. Right. So ஃபைனலா உங்க வேலையை முடிச்சோன்னே so what you can do is ஹலோ. ஓகே எஸ் ஆன்சர் பண்றீங்களா? கேக்கலீங்களா உங்களுக்கு? ஓகே சோ இப்போ இல்ல இப்போ மெயினா என்னன்னா இந்த இஎஃப்எஸ் ஓட நீங்க எதுல வேணா நீங்க ஒர்க் பண்ணுங்க. பட் ஆனா இது எப்படி ஒர்க் ஆகும்னா இப்போ லெட் அஸ் சே there is a விபிசின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ நம்ம இப்போ கனெக்ட் பண்றது எது வழியா கனெக்ட் பண்றோம்னா நமக்கு 2 வழி இருக்கு. ஸோ டிஎன்எஸ் வழியா அப்படி இல்லைன்னா ஐபி அட்ரஸ் வழியாக. ஸோ நம்ம 2ல எது வேணா நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு டிஃபால்ட்டா ஐபி அட்ரஸ் என்ன போகுதுன்னா இந்த ஐபி அட்ரஸ் வழியா நம்மளுக்கு இங்க போகுது. அப்ப இந்த ஐபி அட்ரஸ்ன்றது பிரைவேட் ஐபி அட்ரஸ். ஸோ இந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ்ன்றது உங்களோட விபிசிக்குள்ள இருக்கு. ஸோ அப்ப இந்த விபிசிக்குள்ள நீங்க இருக்குன்னா என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ நம்ம நெட்வொர்க்கிங் கான்செப்ட்ல நம்ம என்ன விபிசி நம்ம செலக்ட் பண்ணுவோம் பாத்தீங்களா? ஸோ இப்போ நம்ம நெட்வொர்க் கான்செப்ட்லயே ஃபர்ஸ்ட் என்ன விபிசி நம்ம இந்த இஎஃப்எஸ் நம்ம கிரியேட் பண்ணும்போது நம்ம பார்த்துருப்போம். அந்த விபிசிக்குள்ள உங்க மெஷின் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் கனெக்ட் டு திஸ் இன்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ அப்போ கனெக்ட் பண்ணலாம். அப்படி விபிசிக்கு வெளியே இருந்தால் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. அண்ட் இப்போ லெட் அஸ் சே இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க கிராஸ் ரீஜன் லிங்க் பண்ணும்போது ஐ டோன்ட் திங்க் நம்ம கிராஸ் ரீஜன்ல இப்போ ஒரு ரீஜனுக்கும் விபிசின்றது நம்ம சேஞ்ச் ஆகும். செப்பரேட் விபிசிஸ் தான் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. அப்போ நம்ம கிராஸ் ரீஜனா பண்ணும்போது நம்ம எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு NFS ஜம்ப் பாக்ஸ் வழியா தான் வர முடியும். பட் டிஃபால்ட்டா நம்ம பண்ண முடியாதுங்க. டைரக்டா பண்ண முடியாது. பட் வழிகள் இருக்கு. ஆனா சிம்பிளா பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம சிம்பிளா ஒர்க் ஆகாது. ஜம்ப் பாக்ஸ் என்னன்னா ஒரு பப்ளிக் சர்வர் வழியா வந்து அதுக்குள்ள நம்ம விபிசி கனெக்ட் பண்ணிட்டு அப்புறம் நம்மளோட இது பண்ணுவோம். விபிசி கிளாஸ் முடிச்சிட்டாங்களா? இல்லைங்க, ஒன்றும் பண்ணல. இன்னைக்கு இல்லைங்களா? ஏன்னா இது நெட்வொர்க்கிங் கான்செப்ட் தான். பட் வழிகள் இருக்கு. ஆனா இப்ப நமக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம விபிசின்னு ஒரு தடை இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம இங்க கனெக்ட் பண்றது எது வழியா கனெக்ட் பண்றோம்னா பிரைவேட் ஐபி அட்ரஸ் வழியா கனெக்ட் பண்றோம். இந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ்ன்றது உங்க விபிசிக்குள்ள தான் ஒர்க் ஆகும். நீங்க மும்பைல தான் இருக்குனாலும் இந்த நெட்வொர்க்குள்ள இருக்கணும். ஸோ அப்போ ரீஜன் அவைலபிலிட்டி ஜோன் வழியா ஒர்க் ஆகாது. இது நெட்வொர்க்கிங் கான்செப்ட் தான். பண்ணலாம், வழிகள் இருக்கு, அதை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் இப்போதைக்கு ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா அந்த வழி பண்றதுக்கு நீங்க அந்த விபிசிக்குள்ள இருக்கணும் அப்படின்னு இந்த பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சிருங்க. விபிசி கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு இந்த பிரைவேட் ஐபி அட்ரஸ், பப்ளிக் ஐபி அட்ரஸ் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு கிளியர் ஆயிரும். Okay, thanks bro. Yes, thank you all. So guys, we can see the next part in upcoming days. Thank you.